ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் உறவுகளை பேணுவோம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் என்ற இந்த மனித வழிகாட்டுதல் இறை மார்க்கமாகும். மனித குலத்தை நேரான வழியில் அல்லாஹ் நடத்துவதற்காக மனிதன் சந்திக்கின்ற வாழ்நாளில் இதையெல்லாம் அனுபவிப்பானோ அதை பற்றியெல்லாம் இஸ்லாம் நமக்கு பேசுகிறது. அதில் ஒன்றுதான் மனிதர்கள் என்ற இந்த இனம் பல்வேறு உறவுகளோடு வாழக்கூடிய அம்சத்தில் எல்லாம் படைத்திருக்கிறான். முதலாவது உறவு இரத்த சொந்தங்கள். அல்லாஹ்வுடைய பேரில் கூட அது இருக்குது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்கிறவன் அந்த ரஹீம் என்ற வார்த்தை ரஹ்மான் என்ற இரண்டு வார்த்தைகளுமே உறவை குறிக்கிற வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத் ரஹீம் அர்ஹாம் என்று இணை சொற்களை பார்க்குறோம். அகராதிப்படி அந்த அர்த்தம் வந்துடுது. அப்படி என்றால் மனிதனை அல்லாஹ் இப்படி இணங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் படைச்சிருக்கிறான். முதலில் கருவுரை சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள், தாய் தந்தை வழிமுறைகள், பிறகு திருமண பந்தங்கள். ஒரு முஸ்லீமுக்கு இரண்டு வகையான உறவுகள் இருக்குது இந்த உலகத்தில். இது போக இன்னும் சில உறவுகள் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் வராத நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், வட்டார தெருவாசிகள், வகுப்பு தோழர்கள் அப்படிலாம் இருப்பாங்கள்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டார்கள், அது ஒரு உறவு தானே. இதெல்லாம் போக இனி ஒரு அழிக்க முடியாத ஒரு உறவு ஒன்று இருக்குது. கொள்கைக்காக ஒருவரை நேசிப்பது. இப்படி உறவுகள் நிறையா இருக்குது. எல்லா உறவுமே இஸ்லாம் பேண சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த தலைப்பு எடுப்பதற்கான நோக்கம், சமீப காலமாக என்ன புரிஞ்சிட்டாங்கண்டா மக்கள், கொள்கைக்காக உறவை பேணுதல் என்பதில் ஒரு குரூப்பு என்ன முடிவு எடுத்துட்டாங்கண்டா, எல்லா விதத்துலையும் கலந்துக்கிறணும், உறவை பேணுவதற்காக எல்லா நல்லது கட்டத்துலையும் கலந்துக்கிறணும், பாத்தியா ஓதுனாலும் போய் கலந்துக்கிறணும், எந்த விதத்து நடந்தாலும் கலந்துக்கிறணும், உறவு தான் முக்கியம்னு அந்த பக்கம் போயிட்டான் ஒருத்தன். கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், தௌஹீத் என்று சொல்லி ஒட்டு மொத்தமாக தௌஹீத் இருந்தால் மட்டும்தான் போக, மற்ற எதுக்கும் போக மாட்டேன் என்று தௌஹீதை லேபிளை போட்டுக்கிட்டு ஒரேடியாக தாய் தந்தை சொந்தங்களை எல்லாம் விதத்து நடக்கும்போது தான் போகக்கூடாது, எல்லா தீமைகளிலையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், பிறகு உறவை பேணிவிட வேண்டும். ஆனால் தௌஹீது லேபிளை போட்டு நினைச்சிட்டாங்கன்னா ஒட்டு உறவே இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ அவங்களும் எதுக்கு கூப்பிட்றதில்ல, இவங்களும் போகிறதில்ல, குடும்ப உறவு அப்படியே பிரிஞ்சு நிற்கிது, அக்கா நிற்கிது. இவர் எப்படி சொர்க்கம் போவார்? இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, லாயிலாக இல்லல்லா இருந்தால் மட்டும் சொர்க்கம் போயிடலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதையெல்லாம் அழிக்க முடியாது.
லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் சொர்க்கம் போயிடலாம். உச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா என்று அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க. ஆமாண்டு வஹி வந்துருச்சு. அதில் அழிக்க முடியாது, அதான் சத்தியம், அதான் கொள்கை. ஆனால் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமதை மட்டும் கொண்டு சொர்க்கம் போயாலாது. வேறு நிறைய பண்புகள் இருக்குது. தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும். குறிப்பாக உறவை பேண வேண்டும் என்று சொல்கிறாங்க. சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உறவு தேவை. நம்ம சுவனத்தை பாழாக்கக்கூடிய அம்சம் என்னென்னா உறவை விட்டது. கொள்கையை சொல்லி உறவு விட்டுறாதீங்க. கொள்கை உறவை நேசிங்க. உங்கள் இரத்த சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்க. அவன் என்ன பெரிய காபீராக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்தாலும் சரி, அவன் கொள்கை எதிர்ப்போம், தப்புமோ, களத்தில் வந்து நின்றாம்டா களத்தில் ஒரு கை பார்ப்போம், அது வேற. என்னை அடிக்கன்னு வந்து நிற்கா, நாமே களத்தை கொடுக்க மாட்டேன், பைத்தியக்காரன் கிடையாது. ஆனால் அதன் பிறகு நாங்கள் போய் அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அவன்கிட்ட போய் பேசணும். என் அண்ணன் தம்பி ஆர்எஸ் இருப்பான், அப்போ அவனை சொர்க்கம் கூட்டு போவானாமா? என் அண்ணன் தம்பி சுன்னத்துல் ஜமாத்துங்கிற பேரில் வரல விஷயத்தில் இருப்பான், அப்போ அவனை நரகத்தில் விட்டுருவா? யார் அவனுக்கு போய் சொல்கிறது? அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராதண்டா, இந்த கருத்து தப்பான கருத்தாயிரும். கவனமாக கையாளணும். எல்லாருக்கும் சொல்லணும். தாமுக காரண்ட சொல்லு, எஸ்டிபி காரண்ட சொல்லு, தப்பான கருத்தில் உள்ளவன்ட்ட சொல்லு, ஆர்எஸ் காரண்ட சொல்லு. ஓ உறவுல பரலை விஷயத்தை தருகாவில், தரிக்காவில், மௌனூதில் தப்பான வழிகாட்டுதலில் இருக்கவன்ட்ட உறவை பேணி தொடர்ச்சியாக அந்த உறவில் இருந்து அவன்கிட்ட போய் சொல்லு. அதான வேலை. ஒதுங்கிட்டா எவன் சொல்லுவான்? எனக்கு என்னென்னு நான் பிச்சாடு தகுதி பள்ளியாசத்துக்கு தான் வருவேன், அது ரைட்டு தான். அல்லாஹ் வைத்தார இணை வைக்கிற மற்ற பள்ளியாசில் தொலை இயலாது. உறவை பேணணும்ல, இது கொள்கை. சொர்க்கத்துக்கு அவன் என்ன நம்மளை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் சொர்க்கத்துக்கு போடுறதுக்கு அல்லாஹ் கேட்பான். ஏன்பா உங்கள் சித்தப்பன் பரல வீச கொள்கையில் இருந்தால், தர்கா கொள்கையில் இருந்தால், நீ தகுதின்னு சொல்லி ஒரேடியாக ஒதுங்கிட்டிய, அவன்கிட்ட போய் சொன்னையா? இல்லை உறவை பேணவே இல்லை, போகவே இல்லையே. சித்தப்பனுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கலையே, பெரிய பெண்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அணுகலையே, இப்படியா சொர்க்கம் போவ? உன் தந்தையோடு பிறந்தாள். அப்போ நல்ல கவனமாக தௌஹீதை கையாளணும், மார்க்க அம்சங்கள். அதனால தான் இந்த உறவை, இந்த தலைப்பை எடுத்தோம். ஈமானுடைய அம்சம் உறவை பண்ணுறது. ஈமானை புதுப்பிப்பது உறவை பேணுவது. ஈமானை ஒவ்வொரு கணமும் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது உறவை பண்ணுறது. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன யஸிலூன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூசல். அல்லாஹ் எந்த உறவுகள் இணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதை அவர்கள் இணைந்து வாழ்வார்கள், சேர்ந்து வாழ்வார்கள். இரத்த சொந்தங்கள், சம்பந்த உறவுகள். யக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபுன சூல் ஹிசாப். அவர்கள் தங்களுடைய இரட்சகனை மறைவாக அஞ்சுவார்கள். மறுமை நாளில் கெட்ட கணக்கு வந்துவிடக்கூடாது என்பதை அஞ்சுவார்கள்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விசாரணை கெட்ட விசாரணை ஆயிடக்கூடாது. அப்போ கெட்ட விசாரணை நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால், கேடான விசாரணையில் நம்முடைய கணக்கு முடியக்கூடாது என்றால் உறவை பேண்டாலாம். ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாம் மறுமையில் விசாரிப்பாங்கிறான். தத்தசாஅலூன பிஹி வல்லர்ஹாம். எல்லா ஜும்மா மேடையிலையும் குத்துபாக்கள்லையும் யாயுன்னா சித்தக்கு ரப்பக்கு முழு நீ முழங்குறமே, அந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வை அஞ்சி உறவுகளை அஞ்சுங்கள். எதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்களோ அந்த உறவு குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், அது பற்றி கேட்பான். என்னை கொண்டு தானே நீங்கள் அந்த உறவுகளை எல்லாம் திருமண ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினீங்க. உங்கள் தாய் தந்தையர் திருமண உறவு உங்களுக்கு ரத்தம், உங்களுடைய திருமண ஒப்பந்தம் உங்களுடைய சம்பந்த வழி உறவுகள், இதை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேட்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஈமானுக்கு சான்றுகிறாங்க. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், விருந்து உபச்சாரம் செய்யட்டும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யஸில் ரஹிமா. உறவுகளை பேணட்டும் என்று பெருமானார் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியவனுக்கு அடையாளம், ஈமானுக்கு சான்று உறவை பேணுவதாகும் என்று பெருமானார் சொல்கிறாங்க. உறவை பேணு. அப்போ உறவை பேணலண்டா எப்படி ஈமான இருக்கு? ஈமானுக்கே சான்றதான். நீ அல்லாவை நம்பியிருக்க நம்பலைங்கிறதுக்கு ஆதாரம் உறவை பேண்டுறதான். உறவை துண்டிச்சுக்கிட்டு நான் ஈமானில் இருக்கோம்டா, அது நகைமுரண், அது முரணான கொள்கை, இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அப்போ கொள்கைக்காக வெட்டுவதும் கொள்கைக்காக சேருவதும் இணைப்பதும் பிரிப்பதும் இறைவனுக்காக என்று இருப்பீர்களானால் வெற்றியாளர்கள். இதை கவனத்தில் வைக்கணும். சேருவது எப்படி மார்க்கத்தில் இருக்குதோ பிரியதும் தெரியும். எந்த இடத்துல பிரியணும், எந்த இடத்துல சேரணும். அப்போ சேருவதும் பிரிவதும் தான் உறவை பேணுவது. சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது உறவை பேணுவது, பிரியாமே இருக்கிறது அப்படி கிடையாது. ரெண்டு இருக்குது. தப்பு நடக்கும்போது பிரியணும், தப்பு முடிஞ்ச பிறகு சேரணும். இந்த ரெண்டு யாருக்காண்டி இருக்கணும்?
இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உறவை பண்ணுது. அப்போ பகைமை வரும், அன்பு வரும், மன்னிப்பு கேட்கணும், திரும்ப சண்டை வரும், திரும்ப சேருவோம். உறவுண்டா தானே. ஒரு நண்பர்களும் சண்டை வராதா, கோபம் வராதா, மனஸ்தாபங்கள் வராதா? வரும். எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம்னா, கொள்கை சொந்தங்களில் கூட பேசாத நபர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சு இல்லை, வாப்பா உமாவுக்கும் பேச்சு இல்லை, வாப்பாவுக்கும் அவனுக்கும் பேச்சு இல்லை. என்னப்பா கொள்கை? நீ என்ன கொள்கை? பீத்திர பெருசா? கொடியை பிடிச்சா சொர்க்கம் போயிட முடியுமா? அல்லாஹுக்கு ஒரு கோஷம் போட்டால் சொர்க்கம் போயிடலாமா? அண்ணன் தம்பிக்குள்ளே பேச மாட்டான் தௌஹீத்காரன். என்னடா உனக்கு அப்படி என்னப்பா சொத்து கணக்கு? உனக்கு என்ன பெரிய கணக்கு? உன் சொத்தை விட உன் உறவு சின்னதாக போச்சா? மனுஷன் பார்க்கணும். நம்ம நிலையை பார்த்தீங்களா எப்படி நிலையாயிருச்சு? இதுக்கா அந்த தௌஹீதை கொண்டு போய் சுமந்தோம்? இதுக்கா ஊர் ஊராக அடி வாங்கணும்? அப்போ உறவை பெண்கள் கொள்கை சொந்தங்களுக்குள்ள மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைலாம் முன்னிறுத்தி மன்னிக்கணுங்கிறான் அல்லாஹ். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தா வலல் குஃபார் ரஹமாவு பைனஹும், அவர்கள் காஃபிர்களிடத்தில் கடுமையாக நடப்பார்கள், மூமின்களிடத்தில் அருளோடு நடப்பார். ருஹமா, ரஹீம், ரஹ்மான், அந்த வார்த்தை இரத்த கருவறை சொந்த மாதிரி நடப்பாங்களாம் மூமின்களுக்கு மத்தியில். எப்படி வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுறான்? நம்ம நிலை என்ன? சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஈக்கோ ப்ராப்ளம், முன்னாள் நிர்வாகி, இன்னாள் நிர்வாகிகள், அவன் மாவட்ட நிர்வாகி, கிளை நிர்வாகி, என்னைய பழி வாங்கிட்டான், உன்னைய பழி வாங்கிட்டான். மனுஷன் அரசியலை பற்றிலாம், மனிதனுடைய மனநிலையை பற்றிலாம் இதெல்லாம் நிற்குமா மறுமையில் விசாரணையில்? வறுமை சோர்களே, தாய்மார்கள், நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி, அன்புக்காக, உறவுக்காகத்தான் எல்லா இறைத்தூர்களும் பிரச்சாரம் செய்தது. உறவுக்காக, உறவிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கத்தான், வேற கூலி எதிர்பார்க்கலையா. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில் நான் அந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட தான் கூலி எதிர்பார்க்குறேன். மவத்தத்தன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஃபில் குர்பா, உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அன்புக்காகத்தான் நான் அந்த பிரச்சாரத்தை செய்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். உறவுல நெருக்க வரணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சாரமே. அதுக்கு தான் குர்ஆனில் அல்லாஹ் நபியை சொல்கிறான். நம்ம பிரச்சாரம் அப்படி இருக்கா? அப்போ நம்மளுடைய நிலையை நம்ம மறுபரிசீலனை செய்யணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் உறவுகள் விஷயத்தில் விரிசலை போட்டு 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 இல்லாமல் போச்சு. உறவு பேண்டுறதுங்கிற நன்மையே குலோஸாக போயிடும் போலுக்கு. இப்போ இதை நீங்கள் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னா என்று வந்தால் நெருப்பாக இருக்கணும். அது தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக வச்சு அங்கிட்டு போய் விளையாடுங்கன்றணும். அல்லாஹ் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ், கொள்கையில் உறுதியாக இருப்பேன். உம்மாவாக இருந்தாலும் சரி, கூட கீச்சிட வேண்டியதான். அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு, ரசூல் தான் ஃபஸ்ட்டு, அதுலேயும் தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் உம்மா காஃபிராக இருந்தாலும் பணிவிடை செய்யணும். ஜிகாதை விட பெருசு. ஒரு சஹாபி வருகின்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஜிகாதுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் பையத்து செய்கிறேன். வாப்பா உம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆமாம் இருக்காங்க. 2 பேர் உயிரோடு இருக்காங்களா, ஒரு ஆளா? இல்லை 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஜிகாது செய் போங்கட்டான். ஜிகாது வாப்பா அம்மாவோட ஜிகாது செய்யணும். அப்படின்னா அர்த்தம், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யப்பா, அதான் ஜிகாது. நீ போர்க்களத்துக்குலாம் 2ஆம் நம்பர் ஆளு போங்கிட்டு அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உலகத்திலேயே இதை விட சிறந்த உறவு கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? அப்போ உறவை பேணுவதற்கு ஜிகாதை விட பெரிய நன்மை கிடைக்கும். அது பெற்றோருங்கிற உறவை பேணுவதற்கு ஜிகாதை விட பெரிய நன்மை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தராங்க. இப்படி உறவுகளை துண்டித்து விடாதீர்கள். என்னதான் பெற்றோர்கள் நமக்கு நயவஞ்சகமாக நடந்தாலும், நம்மளை எள்ளி நகையாடினாலும், நாம் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத மாதிரி நம்மை நடத்தினாலும், ஒரு கண்ணில் நெய்யும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பை தடவினாலும், அவங்க என்ன செஞ்சு அல்லாட்ட பதில் சொல்லிட்டு போகிறோம். நான் ஏன்ட்டு அல்லா கேள்வி கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் கணக்கு அல்லா சரியாக தீர்க்கணுமா இல்லையா? அதுக்கு நான் உறவை பேணித்தான். இதைத்தான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. நம்ம நன்மையை எந்த காரணத்துக்காக இழந்து விடக்கூடாது. இதை நமக்கு குர்ஆன் சுன்னா வழிகாட்டுது. ஒரு சஹாபி வர்றாரு, ஒரு பயணத்தில் வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டார், அல்லது மூக்கானங்கரை பிடிச்சிக்கிட்டு ஒரு கிராமவாசி சஹாபி, யார் ரசூலுல்லாஹ் அல்லது யா முஹம்மத், இந்த கிராமவாசிகள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பேச்சு நாகரிகமாக இருக்காதுல்ல, நம்ம கொஞ்சம் பதவி டக்குன்னு பேசுவாங்க, எடுத்தங்கொழுத்தண்டு பேசிடுவாங்க, மனசுக்குள்ளே ஒன்று இருக்காது. உடனே ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா ரசூலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அக்பிர்னி பிமா யுகர்ரிபினி மினல் ஜன்னா உமா யுபாயிதுனி மினன் நார், சொர்க்கத்துக்கு நெருக்கி வைக்கிற, நரகத்திலிருந்து என்னை தூரப்படுத்துகிற, அப்புறப்படுத்துகிற ஒரு காரியத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள். அழகான கேள்வி. கிராமவாசிக்கிறோம். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான். சொர்க்கத்துக்கும் சீக்கிரம் போயிடணும், நரகத்துக்கும் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு மேட்டரை சொல்லித்தாங்கன்னு கேட்குறாரு. ஒரே கேள்வி தான், சூப்பரான கேள்வி. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. திரும்பவும் ஒரு கேட்குறாரு. இவர் கேட்கறதுல ஆள் கான்ஃபிடண்ட் ஆள், வாக்குறுதி இதை கொடுக்குறா அதை செய்வார் போலுக்கு. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சஹாபாக்களை இப்படி திரும்பி பார்க்குறாங்க.
அதாவது சகாபாக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறதுக்காக வேண்டி சகாபாக்கள் இப்படி பார்க்குறாங்க, லெசன் பண்ணுறாங்களா, கவனிக்கிறாங்களான்னு அந்த அட்மாஸ்பியரை தன் நோக்கி திருப்புறாங்க. சகாபாக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கூர்மையாக சகாபாக்கள் இருப்பதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லக்கத் உஃபிக்க அவ் லக்கத் ஹுதிய, இவர் நற்பாக்கியம் வழங்கப்பட்டு விட்டார், இவருக்கு நேர்வழி வழங்கப்பட்டு விட்டது. அந்த கிராமவாசியை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்ட, திரும்ப கேள்வி கேட்குறாங்க, கவனிக்க வைக்கிறாங்க சகாபாக்கள். சொர்க்கத்துக்கு நெருக்கிற, நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் தௌஹீதை நிலைநாட்டி விடு, அல்லாஹ்வை வணங்கு. வ துகீம ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. வ தூத்த ஸக்கா, ஸக்காத்தை கொடு. வ தஸிலுர் ரஹ்மா, உறவுகளை பேணுண்டாங்க. நீங்கள் நம்ம 5ன்னு சொல்லி புனியல் இஸ்லாம்னு நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜின்னு படிச்சிருப்போம். இது வேற. ஜக்காத்து அது பொருளாதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். உறவை பேணுவது பொருளாதாரம் தேவையில்லை. நல்லா இருக்கீங்களா மச்சான், செச்சா நல்லா இருக்கீங்களா, சினிமா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்கள் உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்கறதுக்கு துட்டு வேணுமான்னு. கலிமத்துன் தையீபா சதக்கா, பெருமானா சொல்கிறாங்க, நல்ல வார்த்தைகள் தர்மண்டாங்க. வெறும் சும்மா உட்காந்து நல விசாரிச்சுட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமுங்க. எப்படி மார்க்கம்னு பாருங்கள். அல்லாஹ் பெரிய அருளாளன். வெறும் நல விசாரிக்கிறதுல சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம்டாங்க. ஒரு சகோதரனை பார்த்து அவன்கிட்ட போய் சிரித்து பழகி பேசி நல விசாரிப்பது உட்பட எந்த நன்மையும் நீங்கள் இழிவாக கருதி விடாதீர்கள். லா தாக்கிரன் மினல் மஅரூஃபி ஷையன் அன் தல்கா அகாஹு பிவஜ்ஹின் தல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நல விசாரித்து சலான் சொல்லி நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு நண்பன்டாங்களே, அதை இழிவாக நினச்சிடாத, அது சொர்க்கத்து நன்மை. பெருமானார் சொல்கிறாங்க, உங்கள் சாச்சாவை பார்த்து கேட்குறது கேள்வி, உங்கள் அத்தாவுக்கும் வாப்பாவுக்கும் உங்கள் சாச்சாவுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். ஒரு தாய் மக்கள், நீ என்னென்ன பொடிய போய் பேச வேண்டியதுனே. அவன் அத்தாவோட சண்டைக்கு இவனும் சேர்ந்து நின்றுக்குருவாங்க, என்ன சப்பில் நின்றுக்குருவாங்க பக்கத்தில். அதுக்கு ஏன் அவங்களுக்குள்ள அத்தா மாதிரி சண்டை ஓடுவாங்க, சொத்து பிரச்சனை. நீ என்னப்பா, உனக்கு அதுவும் வாப்பா தானே, உங்கள் அத்தாவோட பிறந்த ஆள் தானே, உங்கள் தாத்தா தானே பெத்தாரு, நீ உங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் போய் சந்தி சித்தப்பாவை. அப்படியாவது அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்து, அந்த எலிஜிபிளை உருவாக்க. அதான் ஒரு முஸ்லீமுடைய கடமை. எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றக்கூடாது. உன் தம்பி என்ன சொன்னார் தெரியுமா, தெருவில் வச்சு இப்படி கேள்வி கேட்டார், நீ டீக்கு கூட வக்கில்லாதன்னு கேட்டார் தெரியுமா, அங்கே போய் வாப்பாட்ட சொல்லக்கூடாது. அப்படியா கேட்டேன் அப்படி சொல்லி கூட கொஞ்சம் சண்டை இழுத்து விடுறது. இப்படி பிள்ளைகளாக இருக்காது. தயவு செய்து இணைக்கிறதுக்கு பாலமாக இருங்கள். சேர்க்கணும். குடும்பங்களை பிரித்து 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 விட்டு நாசமாக்கவா, சமூகம் ஒம்பா போகவா? கொள்கையே தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க. கொள்கை உறவு மட்டும் போதுமா நமக்கு சொர்க்கம் போகிறதுக்கு? அப்படி இல்லை. அதே நேரத்தில் இதை அழிக்க முடியாத ஒரு கியாமத் நாள் வரைக்கும் வரும். அதை குறைச்சி மதிப்பிட்டாதே கொள்கை உறவு. எல்லாத்தையும் விட உச்சாணி கொம்பில் வைக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய அவங்கவுங்க இண்டிவிஜுவல் உறவுகளை பாழாக்கிறாது. தீமையில் மட்டும்தான் கலக்கக்கூடாது, பாவத்திலையும் பிதாத்திலையும் அனாச்சாரத்திலையும் கலக்கக்கூடாது. மற்ற நேரம்லாம் ஓடிடுங்க. எல்லா நேரம் போய் உங்கள் குடும்பங்களோடு ஒன்றி விடுங்கள். அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பந்தோபஸ்தையும் செய்யுங்க. மார்க்கத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு அல்லாஹ் கேட்போம். அதை பற்றிலாம் இதெல்லாம் விடமாட்டான்ல. இதெல்லாம் மார்க்கம், முழுமையான மார்க்கம். ரசூல் அந்த சகாபிட்ட சொல்கிறாங்க, சொல்லிட்டு நேர்வழின்றாங்க. அது இதுதான் நற்பாக்கியம்டாங்க. அந்த சகாபி இந்த நற்பாக்கியத்தையும் இந்த நேர்வழியையும் இந்த உம்மத்தில் யாரும் இழந்துடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த செய்தியை சொல்கிறோம். உறவை முறிப்பனை பற்றி குர்ஆன் எல்லாம் சொல்லி தெரியுமா? குர்ஆனை ஒழுங்காக படித்தா போதுங்க, உறவு சேர்ந்துடும். குர்ஆன் சொல்லுது, இந்த ஒப்பந்தங்களை முறித்து உறவுகளை யார் பிரிக்கின்றார்களோ, பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றார்களோ, உலாய்கஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். ஹாசிரூன் என்ற வார்த்தை நரகத்துக்கு சொந்தமானது. ஹுஸ்ர், அல்லாஹ் சொல்ற வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், அதே வார்த்தை. ஹாசிரூன் எங்கெல்லாம் குர்ஆன்ல இருக்க நரகவாசிகள் அர்த்தம். உலாய்கஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நரகவாதிகள், நஷ்டவாதிகள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அதே வசனம், அதே டிக்டோ. ஆனால் என்ன தீர்ப்பு? உலாய்கஹுமுல் லானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. உலகும் சூதார், தங்குமிடம் கெட்டது நரகம்ங்கிறான். கெட்ட தங்குமிடமும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. முதல்ல காசிரூன் நஷ்டவாளிகள், பிறகு கெட்ட தங்குமிடம், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இது இன்னொரு வசனம் 13, 20, 47, 22, 23 அல்லாஹ் சொல்றான், உலாய்கல்லதீன லானஹுமுல்லாஹு ஃபஅஸமஹும் வஆமா அப்சாரஹும், அவர்கள் அல்லாஹ் சபிக்கிறான் உறவை துண்டித்தவர்களை, அவர்களை செவிடர்களாகவும் குருடர்களாகவும் தான் எழுப்புவான். எப்படி வாசகம்ங்கிறிய? ஏன் தெரியுமா அல்லாஹ் அப்படி சொல்லுதான்? உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பியில், உங்கள் வாப்பாவோட பிறந்தவங்களில், உங்கள் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கும்போது பழவாங்க வருவாங்க. கொஞ்சம் செல்வம் கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு போயிடுவாங்க, அவன் 2ஆவது குவாலிட்டியாக பார்ப்பான். பார்க்கும்போது கண்டுக்கிற மாட்டான். தேவை இருக்கும்,
ஒரு பொருளாதார தேவை இருக்கும், மெடிக்கலுக்கு தேவை இருக்கும், ஒரு ஊசி போட தேவை இருக்கும். தேவையே இல்லை, நல்ல நல்லா விசாரித்து நம்ம அண்ணன் பையன் நம்மள்ட்ட வந்து பேச மாட்டான்னு நினைப்பார். இதெல்லாம் விட்டுட்டே இல்லை, கண்டும் காணாமல் இருந்து இல்லை, கருத்து குருடர்களாக இருந்து இல்லை, காதில் கட்டும் செவிடாக இருந்தல. எப்பா உங்கள் சாச்சா கொஞ்சம் சக்கராத்தில் கிடக்காரு, போய் பாருப்பான்னு பக்கத்து இருக்காருன்னு சொல்லுவான். ஆமாம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு அங்கே அவர்கிட்ட சொல்லிவிட்டு போய் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். இப்படி நீ கண்டுக்கிறாமல் இருந்தீல, அதனால் உன்னை கண்ணை குருடாக எழுப்புவோம். இந்த உலகத்தில் உறவை எவன்லாம் கண்டுக்கிறலையா அவன் குருட்டு போய் தான் மறுமையில். இந்த உலகத்துலேயும் உறவு கேட்டு அதை காது கொடுத்து கேட்டு அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகளை அணுகலையோ சொட்டு போய் தான். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் கண்ணும் காதும் இருந்தும் செவிடனா குருடனா இருந்தியே, உண்மையிலே செவிடனா குருடனா எழுப்புடா அப்படின்னு எழுப்பி விட்டுருவான். அல்லா குர்ஆனில் இருக்குது, உறவை பேணவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், குருடாவும் செவிடாவும் எழுப்பப்படுவீர்கள். இது குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்படி எழுப்பப்படணுமா? நம்ம சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ கடுமையான வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கருத்து குருடர்களாக கருத்து செவிடர்களாக இருந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லி உறவை பேணிருங்க. எந்த நிலையில் உங்கள் உறவு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் புறக்கணிக்கிற பொழுது அவர்களை புறக்கணிச்சிருங்க. மற்ற நேரங்களெல்லாம் முட்டிக்கொள்ளுங்கள். அது மறுமையில் நமக்கு பெரிய பெரிய தரஜா, அது மறுமையில் பெரும்பாக்கியம். இந்த ஹதீஸில் மேலே படித்த ஹதீஸில் நோன்பு வரல, சக்காத்து காசு இருந்தால் தான் செய்ய முடியும். தொழுகையும் உறவை பேணுவதும் நோம்பும் கூட வச்சுக்கிறோங்களே, இதெல்லாம் காசு இல்லாத மேட்ரு. எந்த ஏழையும் பேணிடலாம், அப்படி தானே? உறவை பேணுறதுக்கு என்ன பெரிய காசு வேணுமா? அது சாப்பாடு போட்டு தான் உறவை பேணணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்யாண வீட்டுக்குள்ளேயே நிற்கிறது, எல்லாத்தையும் அவனை மதிக்கணும் இவனை மதிக்கணும், நான் எத்தனை வீட்டில் சோறு தின்னேன் வாங்கிட்டு கல்யாண வீட்டிலே உறவை பேணக்கூடாது. உறவை பேணுறதுக்கு கல்யாண வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் பேணணும். கண்டினியூஸாக இருக்கணும். எந்த அமலை செய்தாலும் கண்டினியூஸ். ஒரு நாளைக்கு பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போகணும். அதுதான் உறவை பேணுறது. தொடர்ச்சியாக அந்த அமல் இருக்கணும். இது ஒரு அமல், அந்த அமலை நம்ம விட்டுறக்கூடாது. இது ஒரு இபாதத், உறவை பண்ணுவது. இந்த இபாதத்தை இழந்தவன் சொர்க்கத்துக்கான பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லுது. இப்படி நிறைய சொல்லுது. முக்கியத்துவத்தை, உறவுகளுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்ன ரஹ்ம சஜ்னத்துன் மினர் ரஹ்மான். உறவு என்பது அல்லாஹ்வுடைய கிளை, அரிசிக்கு கீழே இருக்கான், தொங்கு தான். வேறு வேறு அறிவிப்புகள் வருது. அப்போ அல்லாஹ்ட்ட உறவு சொல்லுது, எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குது. என்னென்னு கேட்கும்போது, சேரணும்னு என்னை படைச்ச, ஆனால் வெட்டிக்கிட்டே இருக்கான் மனுஷ பைய, எந்த காரணத்தை சொல்லியாவது துண்டிக்கிட்டே இருக்கான. ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஆருடன் சொல்ல அப்படின்னு ஒட்டி அல்லாஹ் உறவுட்ட சொல்லுவானா, மன் வசலக்கி வசல்துஹு ஒமன் கத்தாக்கி கத்தாத்து. யார் உன்னை துண்டித்தானோ, உறவை துண்டித்தானோ, நான் அவனை துண்டித்தேன். என்ன அருளிலிருந்து வெளியே வருவான். அப்படின்னா அர்த்தம், ஏன் அருள் கிடைக்காது அவனுக்கு. உன்னை துண்டித்தவனை நான் துண்டிப்பேன், உன்னை இணைத்தவனை நான் இணைத்து. அல்லாஹ்விட்ட இணையறதுக்கு ஒரே வழி, அல்லாஹ்விட்ட நெருக்கத்துக்கு ஒரு வழி, முக்கியமான வழி, சிறந்த வழி, இலகுவான வழி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்ய வேண்டிய வழி. தொழுகைக்கு மாதிரி தடுக்கப்பட்ட நேரம்லாம் கிடையாது, எல்லா நேரத்துலையும் பார்க்கலாம் உறவு பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு உறவுல தான் இருக்குது. அப்போ இதை நாம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, லா யதுகுல் ஜன்னத்த காத்தே, உறவை துண்டித்தவன் சோனம் புகவே இயலாது. எவ்வளோ கடுமையான வாசகம் இது. சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சொர்க்கத்துக்கு போகணும் தானே தௌஹீதுக்கு வந்தோம். அதை பாழ்படுத்துகிற மாதிரியான நிலையை உருவாக்க முடியுமா? எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆனால் இவன் நிலை என்ன, கேள்வி கேட்டு எல்லாம் நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, சூல் ஹிசாப், கெட்ட விசாரணை நடக்கும். கெட்ட விசாரணை எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ அவன் லேசில் சொர்க்கம் போயிட முடியாது. இந்த செய்தி என்னத்தை சொல்லுது? குர்ஆன் வசனத்தை இணைச்சி படிங்க. சொர்க்கம் போக முடியாதுன்னு போயிடலாம், கெட்ட விசாரணைக்கு அப்புறம் சொர்க்கம் போவான். குர்ஆன் சொல்லுது, கெட்ட விசாரணை யாருக்கு நடக்கோ அவன் லேசில் சொர்க்கம் போக முடியுமா? கெட்ட விசாரணைக்குள்ளே தள்ளிவிட பார்க்குறீங்களா? தள்ளி விழுந்துடலாம், நீங்களே குழி தோன்றீங்களா? அப்படி செய்யாதீங்க. உங்கள் விசாரணையை நீங்களே கடுமையாக மாற்றுவீர்களானால் இதை விட ஒரு அறிவினம் என்ன இருக்கும்? இது ஒழுக்கமாக இருக்குமா, நாகரிகமாக இருக்குமா, இஸ்லாமிய பண்பாடாக இருக்குமா, கலாச்சாரத்தை இது மதிக்கிற லட்சணமா? உறவு பேணிங்க தயவு செய்து, எந்த நிலையில் இருந்தாலும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொல்கிறாங்கடா, 2 விஷயத்தில் அல்லாஹ் அந்த மறுமையிலே தண்டனை தருவானா. தண்டனைக்குரிய குற்றம் உறவை துண்டிக்கிறது, அப்போ பாவம் விளங்குது. அதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமையிலேயே அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவான், உலகத்திலேயே அந்த தண்டனையை விரைவுபடுத்துகிற பாவம் அப்படி என்றால் 2 பாவங்கள். அல்ல மறுமையிலையும் தண்டனைக்கு ஒதுக்கி வைத்து அதற்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே அவசரப்படுத்துகிற பாவங்கள் 2 தான். மினல் பகி வ கத்திஅத்திர் ரஹம். திருமதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று விபச்சாரம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆபாசம், விபச்சாரம் இந்த உலகத்திலே அதுக்கு அனுபவிப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே நிலையை உருவாக்குவான் அவன் மனநிலையை.
யாரெல்லாம் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்களோ, அல்லாஹ் பார்க்காத பேசாத நபரில் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்துட்டீங்கன்னா அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தென்றலாம் பெருமாசம். நம்பிக்கை துரோகம் இல்லையா அது? இப்படி மார்க்கம் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை. இது உலகத்தில் இந்த தண்டனை அனுபவிப்பான். இன்னொன்று உறவை துண்டிக்கிறது, அதுக்கான நிலை இந்த பூமியிலே கிடைக்கும் அவனுக்கு. மௌத்துக்குள்ளே அல்லாஹ் அந்த நிலையை உருவாக்கிட்டு தான் அவன் மௌத்தாக போவான். இதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 விஷயத்தை சொன்னாங்க. என்னென்னலாம் 3 விஷயம்? யாருக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டுமோ, யாருக்கு ரிசுக்கு நீட்டிக்கப்பட வேண்டுமோ, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 3வது யுதுஃபு அன்ஹு மைத்தத்து சூ, அவருக்கு கெட்ட மரணம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அப்படின்னா கெட்ட விசாரணைக்குள்ள நிலை ஏற்படாமல் இருக்குன்னு நினைக்கிறாரோ அவர் உறவை பேணி விடட்டும் என்று 3ஆ சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பார்த்தீங்களா, இதெல்லாம் உறவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஆயுள் நீட்டிக்கப்படும்னா ஒருத்தர் 50 வயசில் சாவணும் இருக்குது. உறவை பண்ணிட்டோம்னா 90 வயசு வரைக்கும் வாழ்வான்னு நினச்சிடக்கூடாது. 90 வயசு வரைக்கும் என்ன நன்மையை செய்தால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்குமோ அதில் 50 வயசில் முடிச்சுவார்னு அர்த்தம். ஒருத்தர் ரசூலுல்லாஹ் அதை வேற ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இது ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆயுள் நீட்டிக்கப்படும்டா பிசாட்டுக்கு உறவை பேணிடுவோம், 400 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது. உளுந்து உறவை பேணுவோம்டா 400 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படி பிடிச்சிடக்கூடாது. ஒரு ஆள் நல்லா உறவை பேணுவார் மேலே பழையத்தில், ஒரு 36 செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஹதீஸ் பொய்யா இருக்க, குர்ஆனுக்கு முரண்படுது ஹதீஸ்னு அர்த்தத்தை வச்சுட்டு போயிடாதே அப்படி வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி கிடையாது. என்ன அர்த்தம்டா ரசூலுல்லாஹ் வேற ஒரு இடத்துல விளக்கம் சொல்கிறாங்க. ஒருவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு அமல் கெட்டதாக கேடாக இருக்குமானால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை, அது கெட்ட ஆயுள் என்றாங்க. ஒருவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு நல்ல அறங்களால் அவர் அலங்காரமாக்கப்பட்டால், நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொண்டால் அந்த ஆயுளுடைய லாபம்டாங்க. அப்போ ஆயுளுடைய நோக்கம் நன்மை செய்யுது. 50 வயசில் நீங்கள் உறவை பேணி செத்து போனாலும் நீங்கள் 100 வயசுக்கான பாக்கியத்தை பெறுவீர்கள் என்று பொருள். ரொம்ப அற்புதமான ஹதீஸ் இந்த ஹதீஸ், சரியானா? அப்போ இந்த ஹதீஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம வயசு உண்மையில் கூடும்னு அர்த்தம் கிடையாது, சரியா? அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கானோ அதான். கூடுனா என்ன செய்விய, நன்மை செய்வீங்களா இல்லையா, அந்த நன்மை அல்லாஹ் உங்கள் ஆயுளுக்குள்ளே தந்துடுவான். இதுதான் அடிப்படை. அப்போ இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஜிகாதை விட பெருசுங்குது பாவத்துக்கு பரிகாரம். ஒரு பாவம் செஞ்சுட்டிய ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம், பெரும்பாவத்தில் விழுந்துட்டேங்கிறார். சத்து தன்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா, தௌபா எனக்கு உண்டா யார சொல்லலான்னு கேட்கும்போது இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு வாப்பா உம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. உம்மா இருக்காங்கன்னு கேட்டாங்க. இல்லை உம்மா இறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்புறம் கேட்குறாங்க சொல்ல ஹல்லக்கு மின் ஹாலா, உங்கள் உம்மாவோட பிறந்த அக்கா தங்கை பெரியம்மா சின்னம்மா இருக்காங்களா அப்படிங்க, அல்லது வாப்பாவோட பிறந்த சாச்சா பெரியத்தா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் இங்கே சாச்சி அம்மா இருக்கிறாங்க. அப்படின்னா ஃபிர்ரஹா, தாயாருடைய அந்தஸ்தில் உன் தாயின் சகோதரிகள் போய் பணிவிடை செய்தாங்க. எங்கள் உமாவுக்கு நான் என்ன பணிவிடை செய்கிறேன்னா, எங்கள் உமா இறந்தால் எங்கள் சின்னம்மாவுக்கு பெரியம்மாவுக்குறாங்க. அப்படி அதே நிலைன்றாங்க சொல்ல. எப்படிப்பட்ட பாக்கியத்தில் தயவு செய்து யாராவது உங்களுக்கு சாச்சா பெரியம்மா இருந்தாங்கண்டா, உங்கள் அப்பா அம்மாவோட பிறந்தவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பார்களானால், உங்களுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த நன்மையை அவர்களுக்கு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விட பெரும்பாக்கி இந்த பூமியில் இல்லை. தந்தை நேசித்தவரை நேசிப்பது ஈமான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறாங்க. ஒரு 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 கிராமவாசி வராரு. அவர் தொப்பி கோட்டு சூட்டு எல்லாத்தையும் போட்டு கழுதையில் ஏற்றி இவர் மூக்கனாங்க பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க, ஏங்க அவரே கிராமவாசி, கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா போதுமே மனசு திருப்தி ஆயிடுவார், லேசாக செஞ்சால் போதுமே, பந்தோபஸ்து இவ்வளோ பந்தோபஸ்து செய்யணுமா அப்படின்னு. யார் தெரியுமா, இவங்க வாப்பா உமர் மேலே ரொம்ப, எங்கள் வாப்பா மேலே உமர் இப்னு கத்தாப் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். ரெண்டும் டியர் ஃப்ரெண்டு. அவர் கிராமவாசி தான், இவர் நகரவாசி. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருந்துச்சு. அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, அவர் வாப்பா ஃப்ரெண்டு, எங்கள் வாப்பா ஃப்ரெண்டு. அதனால தந்தை நேசித்தவர்களை நேசிப்பதையும், தந்தையை நேசிப்பதையும், தந்தை நேசித்தவர்களை நேசிப்பதும் ஈமான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தையை நேசிக்கிறது ஈமான் சொல்லலாம், தந்தை நேசித்தவர்களை எல்லாம் நேசிப்பது ஈமான் என்றால் உலகத்தில் இப்படி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தை தவிர வேறு எதுலையுமே கிடையாது. ஏன் இதையெல்லாம் விட்டீங்க, ஏன் இதில் ஏன் உங்களுக்கு சலனம்? எந்த கட்டத்திலையும் விட்டுறாதீங்க. உறவுகளை தயவு செய்து பிடிச்சிருங்க. அதுதான் நமக்கு மறுமைக்கான பாக்கியம். அதை அம்புட்டை இழந்துடக்கூடாது. இப்படி நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில புரிதல்களை முன்ன பின்ன தப்பாக நம்ம புரிய வாய்ப்பு இருக்கிறது. கொள்கை என்று வருகிற பொழுது நெருப்பாக இருங்க, வெறுப்பாக இருங்க. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை தான், வெட்டு ஒன்று துண்டு ஒன்று, எவனுக்காகவும் சலனப்படக்கூடாது. அது தனி. வெட்டிருங்க, உறவை துண்டிச்சிருங்க. அல்லாஹ்வும் ரசூலுடைய காரியங்களிலிருந்து விலகி கொண்டால் வேறு ஒன்றை நோக்கி அவர்கள் நகர பொழுது
நீங்கள் போய் முன்னவோ பின்னவோ விதத்துக்கு முன்னவோ பின்னவோ அந்த உறவுகளை பாலிஷ் பண்ணி நைஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஒரேடியாகவும் விட்டுட்டோம்னா யார் சொல்கிறது? தௌஹீதை விளங்குனவன் சொல்கிறதா வேற எவன் சொல்லுவான்? நம்ம தானே சொல்லணும். அப்போ உறவை பேணி அவங்களையும் எப்படியாவது ஈமானுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்டா தொடர்ச்சியாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டாலும் நம்மளை எதிர்த்தாலும் அந்த உறவை நம்ம வெறுக்க முடியாது. சஹாபி வந்து கேட்குறாரு, யார சொல்லலாம், நான் எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவுகிட்ட நான் அவங்கள்ட்ட நான் நேசமாக இருக்கேன், அவன்கிட்ட என்கிட்ட வெறுப்பாக இருக்காங்க, அவன்கிட்ட அறிவாளியாக நடக்க என்கிட்ட முட்டாளாக நடக்கிறாங்க, அவன்கிட்ட நான் நன்மையாக செய்கிறேன் எனக்கு தீமையாக செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என் மேல் வெறுக்கிறார்கள், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்க, நான் என்ன செய்யட்டும் யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க. ரசூலா சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி அப்படி நடந்து கொண்டு அவங்க வெறுத்து அவங்க முட்டாள்தனமாக நடந்தும் நீ இறைவனுக்காக சேர்ந்து வாழ். அப்படி நீ நடப்பையானால் அப்படி இருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய வாயில் சுடு சாம்பலை அள்ளி போடுவதாகும். சுட்ட சாம்பலை அடுப்பு சுடு சாம்பலை அள்ளிப்பட வாய் வந்துருமா இல்லையா? வாயை வேக வைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் மலக்கு நியமிக்கப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் எப்படினாலும் நடக்கட்டும், நான் எப்படி நடக்கட்டும். ஃபல்யத்தகில்லாஹ ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், ஃபல்யஸில் ரஹ்மா உறவை பேணுங்கள் நாங்கள் ரசூலா. இப்போ இதுதான் அடிப்படை. இந்த உறவை எந்த நேரத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு புறம்பாக வந்தால் தள்ளித்தான் வைக்க வேண்டும். தள்ளி வைத்தும் சேர்த்து கொண்டும் தள்ளி வைத்தும் சேர்த்து கொண்டும் தள்ளி வைத்தும் காரியங்களை பார்த்து ஈமானை பார்த்து நன்மை தீமைகளை பார்த்து நீங்கள் உறவுகளை பேணிக்கொள்வீர்களானால் அதை விட பெரும்பாக்கியம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. அதுதான் நிலையானது. இல்லாமல் இறைவன் அப்படி நிலையான பாக்கியத்தை நோக்கி நகரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.